ட்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் எதிர்பார்ப்புல இருந்த அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் வந்து ரொம்பவே பூஸ்பம்லாம் ஆயிருச்சு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. இந்திய நாள் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த படம் ரிலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்சிகள், சுவாரஸ்யமான காட்சிகள்லாம் வந்தது. எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், பால் அபிஷேகம் பண்ணி தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு ரசிகர் தான் பண்ணிருக்காரு, பால் எல்லாம் அபிஷேகம் பண்றதெல்லாம் பழைய கதைங்க. இப்பெல்லாம் பீர்ல அபிஷேகம் பண்றதா நியூ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பீர் பாட்டிலால என்ன பண்ணிருக்காரு, அஜித்துக்கு அபிஷேகம் பண்ணிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, ஒருத்தர் என்ன பண்ணி ஒரு படி மேலே போயிருக்காரு. அங்கங்க டிக்கெட் கிடைக்காம, சீட்டு கிடைக்காம ரசிகர் என்ன பண்றாங்க, அல்லோல படுறாங்க. ஆனா இங்க ஒரு ரசிகர் அஜித்துக்காகவே ஒரு சீட்டை போட்டு என்ன பண்ணிருக்காரு, பக்கத்துல எம்டியா ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு படம் பார்த்திருக்காங்க. எந்த அளவுக்கு எல்லாம் வந்து பயப்புள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் வருது. இதுல இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காரு, இதுல வந்து ஹைலைட்டே இவர் தான். என்னன்னா இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அவர் கொடுக்கிற கமெண்ட் இருக்க, பயங்கரமான ஒரு கமெண்டா இருக்கு. என்னன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மனைவிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனைவிகள் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க கோச்சிட்டு போனா மனைவி தேடி போங்க. ஏன்னா மனைவி தேடி வந்து என்ன பண்றாரு, அஜித் வந்து டிராவல் பண்றாரு அப்படின்ற ஒரு கதை சாராம்சத்தை இந்த படத்துல இருக்கு. அதனால வந்து என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, நான் என்ன பண்ண போறேன், தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, புலம்புறாரு. அஜித் என்ன சொல்றாரு, முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க படத்தை பாருங்க அப்படின்னு. விஜய் வாழ்க அஜித் வாழ்க அப்படின்னு சொல்லி நீங்க கோஷம் போட்டீங்கன்னா நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை தண்ணி வத்த அஜித் என்ன பண்றாரு, கத்துறாரு. முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி அஜித் முதற்கொண்டு எல்லா ஹீரோக்களும் சொல்றாங்க. பட் இன்னும் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்ப வாழ போறீங்க வேணா யூ. ஆனா இங்க இவர் என்ன பண்றாரு, பொண்டாட்டி கோச்சி விட்டு போயிட்டா, நான் இப்ப இந்த படத்தை பார்த்துட்டு நான் பொண்டாட்டியை தேடி போறேன், செங்கல்பட்டு மதுராந்தகன்னு நான் தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்றாரு போறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அனிருத்திய வச்சு கலாய்ச்சிட்டாப்பல. என்னன்னா அனிருத் ஆரம்பத்துல வந்து பாட்டை போட்டு நல்லா என்ன பண்ணாரு, ஆட வச்சாரு. நீ ஆடுந்தலா போதும், இதுக்கப்புறம் வந்து நீ ஆட தேவை, உட்காந்து படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மூத்தா என்ன பண்றாரு, எல்லாரையும் உட்கார வச்சு படம் பாக்குறாரு சொல்லிட்டு இவர் பயங்கரமா என்ன பண்ணாரு, கமெண்ட்ரி கொடுத்தாரு. என்னதான் ஒரு இதுவா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும், குடும்பத்தை பார்க்கணும். அதுக்கு நீ ஒழுங்கா இருந்தினா உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் இருக்குது. இது மாதிரி இந்த படம் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஊதாரிதனமா சுத்தி நிந்தினா உன் பொண்டாட்டி எப்படி உன் கூட குடும்பம் நடத்தும். முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க, அதுக்கப்புறம் வந்து படத்தை பாருங்க. உங்க தலைவரை என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நாங்க தலைவரை தான் பார்ப்போம், என் குடும்பத்தை விட்டுருவோம்னா பொண்டாட்டி கோச்சின்னு போவோம், வேற என்ன பண்ணுவாங்க. சோ இதனால என்னன்னா உங்க தலைவர் உங்க படத்துல உங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் நீங்க ஒய்ஃபோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப 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 கேட்டுக்கிறோம். சோ இதுக்கப்புறம் ரசிகர்கள் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. அவங்களாம் அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, அப்புறம் வந்து மனைவி, இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஹீரோ படங்களை வந்து நீங்க தலையில தூக்கி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். உங்க ஹீரோஸ் என்ன பண்றாங்க கேட்டுக்கிறாங்க. சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.